மாறன் அவர்கள் ப்ளூ சட்டை மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நேக்கா நடந்துக்குவேன். இதுக்கே ஒரு வாய் தரீங்களா? புரட்சி தமிழன்னு பேரை மட்டும் வச்சிருக்காரு. தயவுசெய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையில தகுதியானவன் இல்லை. இனமுரசுங்கிறது கொஞ்சம் நியாயம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும், எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு. கையில கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க, அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான். ஏன்னா கடவுள் நம்பாம தான் கயிறு கட்டியிருக்காங்க. எனக்கு வந்து நம்ம ராஜ்குமார் பேசும்போது சொன்னார், வேலுப்பிரபாரனுடைய உதவியாளர்னு சொன்னோன்னு அவருக்கு நான் படம் நடித்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து பெரிய அளவில் வேலுப்பிரபாரன் சாருக்கு வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன். பொதுவாக பெரியாரிஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேச மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப் அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலையிறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷனை கொண்டுகிட்டு இருக்கிறான், பாலஸ்தீனத்து மேலே குண்டு போட்டிருக்கிறான். இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரிகம் எல்லாம் வளர்ந்துருச்சா? என்ன வந்து இந்த உடை அணிஞ்சிக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரிகமா? என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் இருக்கிறானோ அன்னைக்கு தான் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம். அது வரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்லை. எனக்கு வந்து இங்கே இன்னொரு ஒரு விஷயம், நான் ஒரு 10 வயசுலேருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன். அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறையா இருக்கும். அவரு கடவுளை பற்றி பாடியிருக்காரு. ஆனால் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக இருக்குது. பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்களில் நிறையா இருக்கும். அந்த வகையில் இவர் பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். பிரபாரன் அது தெரியாது, அப்புறம் வந்து பக்காவாக அப்புறம் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட. அப்படி இருக்கையில் வந்து அதுலேருந்து விலையை வந்த நானுக்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்தியல் தான். அது ஒன்று தான் பெண்டிங்காக இருந்தது. அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவர் வேலுப்பிரபாரி சார் தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது. பொருளாதார சார்ந்து இல்லை, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை.